வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள், பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்ப்போம். இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு இடையே 5 மாநிலங்கள்ல தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கு. டெல்லியில இருக்கிற 7 தொகுதிகள்ல 4 இடத்துல ஆம் ஆத்மியும் 3 இடத்துல காங்கிரஸும் போட்டியிட முடிவு பண்ணிருக்காங்க. கோவா மற்றும் சண்டிகர்ல ஆம் ஆத்மி ஆதரவோட காங்கிரஸ் கட்சியே களமிறங்குவதாகவும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இந்தியா கூட்டணியில தொகுதி பங்கீடு வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு. இந்தியா கூட்டணி செதறிடும்னு பாஜக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த நிலையில 5 மாநிலங்கள்ல தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்திருக்கு. குறிப்பா உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லியில தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கிறது பாஜகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி கட்சி 63 தொகுதிகள்லயும், காங்கிரஸ் 17 தொகுதிகள்லயும் போட்டியிடுறதுன்னு முடிவு பண்ணி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தலைநகர் டெல்லியில இருக்கிற 7 தொகுதிகள்ல ஆம் ஆத்மி கட்சி 4 இடங்கள்லயும், காங்கிரஸ் கட்சி 3 இடங்கள்லயும் போட்டியிடுறதுன்னு முடிவு பண்ணி 2 கட்சியும் கூட்டா சேர்ந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. दिल्ली लोकसभा में 7 सीटें हैं। आम आदमी पार्टी 4 पे लड़ेगी। वो 4 सीटें नई दिल्ली, वेस्ट दिल्ली, साउथ दिल्ली और ईस्ट दिल्ली। कांग्रेस पार्टी 3 सीटों पर दिल्ली में चुनाव लड़ेगी, चांदनी चौक, नॉर्थ ईस्ट और नॉर्थ वेस्ट। गुजरात में 26 लोकसभा सीटें हैं, 24 पर कांग्रेस लड़ेगी, 2 सीटों पर आम आदमी पार्टी के प्रत्याशी रहेंगे। भरूच लोकसभा और भावनगर लोकसभा की ये सीटें होगी। हरियाणा में 10 लोकसभा सीटों में से 9 सीटों पर भारतीय राष्ट्रीय कांग्रेस लड़ेगी और 1 सीट जो कुरुक्षेत्र की है वहां पर आम आदमी पार्टी के प्रत्याशी लड़ेंगे। இதேபோல குஜராத், ஹரியானா மாநிலங்கள்லயும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கு. குஜராத்ல காங்கிரஸுக்கு 24, ஆம் ஆத்மிக்கு 2ன்னு முடிவாகி இருக்க, ஹரியானாவில காங்கிரஸ் 9 தொகுதிகள்லயும், ஆம் ஆத்மி 2 தொகுதிகள்லயும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் மராட்டியத்துல உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆந்திராவில காங்கிரசும் இடதுசாரிகளும் இணைந்து போட்டியிட முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தையும் ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஷர்மிளா தலைமையில நடந்து முடிஞ்சிருக்கு. மொத்தத்துல பாஜகவுக்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணியோட செயல்பாடு வேகமெடுத்திருக்கிறது தேசிய அரசியல்ல முக்கியத்துவம் பெற்றிருக்கு. தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்தா உடனே எல்லாம் டாஸ்மாக மூட முடியாது, படிப்படியா மூடுவோன்னு அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வந்த உடனே கள்ளுக்கடைய திறந்துடுவோன்னு சொல்லி இருக்காரு அண்ணாமலை. இந்த நிலைமையில அண்ணாமலை பேசுறத எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, அவரு பேசுறது எல்லாமே முழு பொய்தான்னு விமர்சனம் பண்ணி இருக்காரு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர். மூட போறோம், வந்தோடனே முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் எடுத்துருவோம், அதை நாங்க சொல்ல போறது இல்லைங்கம்மா. ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆண்டுல 33% டாஸ்மார்க்கை எடுத்துருவோம். 2வது ஆண்டுல அடுத்த 33%, 3வது ஆண்டு முடியும் பொழுது 100% டாஸ்மார்க் தமிழகத்தில் காணாம போயிடும். ஆனால் முதல் நாள் கள்ளுக்கடையை திறக்க போகின்றோம். ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க. ஜனநாயகம் இது, ஜனநாயகம் இது. இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க. வாயை பொத்தி யாரும் குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு அனுமதி இல்லை. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல வந்து தமிழக அரசு 70% நிதி ஒதுக்குறாங்க. தமிழக அரசு தொடர்ந்து போய் சொல்லிட்டே வருது அப்படின்னு அண்ணாமலை உண்மையை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ணாமலை சொல்றது எல்லாமே முழு பொய். அதையும் பூசணிக்கா மாதிரி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதா ரொம்ப கொடுமையான விஷயம். அண்ணாமலை அவர்கள் சொல்வதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அவர் ஆளுநருக்கும்
முதல்வருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசினவர். அவரை பொறுத்த மட்டும் அவர் தொடர்ந்து எதையாவது பேசி பத்திரிகையாளர்களை இழிவாக பேசுவதும், முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் அவருடைய பழக்கம். அவருக்கு பயிற்சி RSS அளித்திருக்கிறது. சார், எண்மண் எண்மக்கள் திட்டத்தை நிறைவு செய்வதற்கு பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வருகை தராரு. உங்களோட கருத்து? மோடி எய்ம்ஸ் கட்டடத்தை திறந்து வைக்க நிறைவேற்றத்தை வந்தாருன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். அல்லது வேற ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் அவர் துவங்கி வச்ச திட்டத்தை 5 வருஷத்துல நிறைவுபடுத்த வந்திருந்தாருன்னா மகிழ்ச்சி இருந்திருக்கலாம். எல்லாமே அடிக்கல் நாட்ட போறோம்னு இப்பதான் 9 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் திருப்பி அடிக்கல் நாட்ட கிளம்பியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் இவர்கள் தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். தமிழக மக்கள் ஏமாறுவர்கள் அல்ல. நாம் தமிழர் கட்சியில ஜாதி பாகுபாடு இருக்கிறதாவும், சீமான் மனைவி கயல்விழியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதாவும் குற்றம் சாட்டி இருக்காரு அந்த கட்சியில இருந்து வெளியேறி இருக்கிற ராஜா அம்மையப்பன். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஜனநாயக பூர்வமா தேர்ந்தெடுக்கப்படுறது இல்லைன்னு ராஜா அம்மையப்பன் புகார் சொல்லியிருக்காரு. தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வெளிவந்த பிள்ளைன்னா அதனால் அந்த சுயமரியாதை என்னால் விட்டு கொடுக்க முடியல. சாதி படுகொலை, சமூக படுகொலை இந்த கட்சியில். ஜாதி பார்த்து தான் ஒரு விஷயம் நடத்தணும்னு இந்த கட்சியில் இருக்கிறப்போ நம்ம ஜாதி கட்சி விட்டு நம்ம வெளியே வந்தவங்க மறுபடியும் இந்த ஜாதி பற்றியே இருக்கும்போது எனக்கு மிகுந்த வேதனை அளித்தது. யாரோ ஒருத்தர் அவரை இயக்குறாருங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும், நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் எல்லாருமே குமுறலோடு தான் இருக்காங்க. அதுக்குள்ளே யாருமே ஒரு சந்தோஷமாக இருந்ததா எனக்கு தெரியல. ஆனால் அவர் அப்படி நினச்சிட்ருக்கலாம். அப்படி இல்லை. அவர் தெரிஞ்சுக்கணும். இதை முக்கியமாக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறதுக்காக பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டினாங்க. அதில் எந்த ஒரு பொதுச் செயலாளர் இதெல்லாம் எதுவுமே அறிவிக்கலை. ஆனால் அதில் எங்கள் அண்ணியார் முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்க. சம்மந்தம் இல்லாத ஒரு 5-6 பேர் அதில் முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க. அவங்களாம் நான் கட்சிக்குள்ளேயே பார்த்ததில்லை, உட்காந்துருந்தாங்க. அது ஏதோ ஒரு எதேச்சியாக நிகழ்ந்து தான் நாங்கள் நினைத்தாலும் கூட எல்லோரும் சொன்னாங்க இது மாதிரி அண்ணி பொதுச்செயலராக வரத்துக்கு அதிகமாக விரும்புகிறதா அவர் கூட இருக்கிற நிர்வாகிகளே என்கிட்ட சொல்லியிருக்காங்க பலமுறை. அது நான் அதை பெருசாக நான் எடுத்துக்கலைன்னா அப்படி அண்ணி விரும்ப மாட்டாங்கிறது என் மனசுக்குள்ளே. ஆனால் சில நிகழ்வுகளை பார்க்கும்போது நான் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன் அவங்க தலையீடு அதிகம் அப்படிங்கிறத. இதெல்லாம் தேவையில்லாதது போட்டு அதில் தொடர்படுத்தி இதில் தொடர்படுத்தி இப்போ பிஜேபிக்காரர் ஒருத்தர் சந்திச்சுட்டா அப்படிலாம் பேசிக்க கூடாது. அரசியல் கருத்தியல் கோட்பாடு முரண்பாடு வேற, மானுட உறவு வேற. கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் ஒன்றா உட்காந்து போயிட்டு, வட இந்தியாவிலலாம் 1000 கருத்து முரண்பால் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, ஒரு தேநீர் இந்த பங்கோற்று விவாதிப்பாங்க. இங்கே அப்படி இல்லையே. அப்போ எவ்வளோ பெரிய அரசியல் தீண்டாமை இங்கே இருக்குது. நீ என்ன முற்போக்கு பேசுகிற, சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவுலாம் பேசுகிற? விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் இப்போ உயிரோட இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமான்னு அதிமுக முன்னாள் MLA பரமசிவம் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காரு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நாம் தமிழருக்கு போடுற ஓட்டு போற விவசாயிக்கு என்னடா கொள்கை வச்சிருக்கேன்னு கேட்டா, ஜெயிச்சோன்னு என்ன பண்ண போற நாம் தமிழர் சிஎஸ்கேல எல்லாம் 11 பேரும் நாங்க தமிழா உள்ள சிஎஸ்கேல விளையாடுற எல்லா பிளேயர்ஸும் தமிழனா நாங்க கொண்டு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு தோக்க வைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஏன்னா பூரா பேர் தமிழ்நாட்டு பிளேயரா இருந்தா எப்படி IPL மேட்ச் ஜெயிக்க முடியும்? வெளிநாட்டுக்காரர் 4 பேர் விளையாடுனா அவன் எல்லாம் வெளிநாட்டுக்காரர் என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி 11 டீம்லையும் நான் போய் விளையாட முடியும்னு சொன்னா ஒரு நியாயம். நீ சிஎஸ்கேல போய் 11 தமிழர்கள் விளையாடுற இல்லாட்டி நான் எல்லாத்தையும் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன். இதை பேசுறான், பையன் தூக்கிக்கிறான், பக்கத்துல அடிக்கிறான், மைக்க முடிச்சு உடச்சு விட்டுறாங்க. சும்மா இருக்கிறதுக்கு பிரபாகரன் வேற ஈழத்தமிழர்கள் வேற பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்கிறார். பிரபாகரன் படத்தை பெருசா போடுறேன். பிரபாகரனுக்கு சீமானுக்கு என்ன சம்பந்தம் இப்போ வரைக்கும் தெரியல. ஏக்க பாட்டிசர் எடுத்து பிரபாகரனோட சுட்ட மாதிரியே பேசுகிறார் இலங்கை தமிழர்களோட. பிரபாகரன் உயிரோட இருந்தாருன்னா முதல்ல சிங்கள சொல்ல மாட்டாங்க, சீமான தான் சொல்லுவாங்க. பிரதமர் மோடி சொன்ன 15 லட்சம் ரூபாயை எல்லார் அக்கவுண்ட்லயும் போட்ட பிறகு மற்ற கட்சிகளை அண்ணாமலை விமர்சிக்கட்டும்னு சொல்லி இருக்காங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. வேலூர்ல செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது தங்களை எதிர்க்கிற எதிர்கட்சிகளை எல்லாம் ஒடுக்கிடணும்னு பாஜக நினைக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காங்க.
15 லட்சத்துக்கு நாங்கள் இன்னும் காத்துட்டு இருக்கோங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து 2 தேர்தலுக்கு முன்னால வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வரும்னாரு. அதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கோம். அது போட்டப்புறம் எல்லார் அக்கௌண்ட்லயும் அது போட்டப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றவங்களை விமர்சிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு உருவாகும். இந்த இந்தியா கூட்டணியில் வந்து ஆம் ஆத்மி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க சிபிஐ மூலமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லைங்க, எல்லாருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. பாஜகவுக்கு எதிராக கருத்துக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில தான் வந்து இருக்கிறார்கள். அதனால எந்த வகையில முடியுமோ அவங்களுக்கு எதுதான் யார் பேசினாலுமே அவங்களுக்கு அழுத்தங்கள், தாக்குதல்கள், பிரச்சனைகள் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தின் தொடர் நிலைப்பாடு. போராட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் சங்க தலைவர்கள் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கைது செய்ய போறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த இல்லைங்க, விவசாயிகளோட போராட்டத்தை தொடர்ந்து இந்த அரசு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏதோ கிரிமினல்ஸ் நடத்துறது போல, அதை விட மோசமாக டெரரிஸ்ட் நடத்துறது போல தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து கண்ணீர் புகை வீசுறது, இரும்பு கொண்டு போய் அவங்க வரக்கூடிய பாதையில் வந்து அந்த கம்பிகளை வந்து வீசி எறிகிறது, அப்படி தொடர்ந்து அச்சுறுத்தல், பல இடங்களில் கைது என்று வந்து தொடர்ந்து வந்து அவங்க அந்த விவசாயிகள் நியாயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு கூட அவங்க தயாராக இல்லை. அதுதான் நீங்கள் சென்ற கேள்விக்கு வந்து கூட எதிர்கட்சிகளை மட்டும் இல்லை, அவங்களை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஊடகங்களுடைய நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அதிமுக கூட்டணியில இணைய பாமக நிர்வாகிகள் ஆர்வம் காட்டுற நிலைமையில இது தொடர்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க பாமகவின் முக்கிய நிர்வாகிகள். இன்னொரு பக்கம் பாஜகவும் பாமக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. கூட்டணி தொடர்பா முடிவெடுக்கிற அதிகாரத்தை பாமக பொதுக்குழு அந்த கட்சியோட நிறுவனர் ராமதாசுக்கு கொடுத்த நிலைமையில அவரை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கே போய் பாமகவை சேர்ந்த 3 MLAக்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு அவங்க சொன்னாலும் கூட்டணி பத்தி தான் பேசினாங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில 8 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதியும் வேணும்னு பாமக நிர்வாகிகள் கேட்டதாவும் சொல்றாங்க. குறிப்பா கடலூர், சிதம்பரம், தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய தொகுதிகளை பாமக கேட்கிறதா கூறப்படுது. இந்த சந்திப்பு இல்லாம பாமக MLA ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமிய 4 தடவை சந்திச்சு பேசினதாவும் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில சென்னையில செய்தியாளர்கள் கிட்ட பேசின எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தலைமையில சிறப்பான கூட்டணி அமையும்னு சொல்லி இருக்காரு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமைத்தனமான பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும். தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும். அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். இன்னொரு பக்கம் பாமக கூட பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. பாஜக தரப்புல 12 மக்களவை தொகுதிகளும் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தருவதா உறுதி சொல்லி இருக்காங்கன்னு கூறப்படுது. இருந்தாலும் பெரும்பாலான பாமக நிர்வாகிகள் அதிமுக கூட கூட்டணி அமைக்கத்தான் ஆர்வம் காட்டுறதாவும் சொல்லி இருக்காங்க. பாமக எந்த கூட்டணியில இடம் பெறுங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரிய வரும். பாமக மற்றும் தேமுதிக கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லி இருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். சன் நியூஸுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில தமிழ்நாட்டுக்கு பாஜக செஞ்ச துரோகங்களை பட்டியலிட்டு பிரச்சாரம் பண்ண போறதாகவும் அவர் சொல்லி இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவினுடைய அந்த பிரச்சாரங்கள் பாஜகவினுடைய அந்த கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகளை முன்னிறுத்தி இருக்குமா? எப்படி இருக்கும் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்? மாநில உரிமைகளை நாங்கள் மீட்போம், மாநிலம் காப்போம், மாநில உரிமைகளை மீட்போம் என்பதுதான் எங்களுடைய அஜெண்டா.
ஆக இந்த தேசிய அரசியல் இருக்கிற பாஜக 10 வருட காலமாக தமிழகத்திற்கு எந்தவித விதத்தில் துரோகம் செய்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் பட்டியலிடுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நாடு முழுவதும் எடுத்து சொல்வோம். அதே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவினுடைய அரசு விமர்சிக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் பாஜகவினுடைய ஆட்சியை விமர்சனங்களை எதுவும் பண்றதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. கடுமையாக எதிர்க்கிறோம். பிஜேபியை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்ப்பதில் மாத்திரமல்ல, கூட்டணி இல்லை என்பதிலும் தெளிவோடு இருக்கிறோம். அமித்ஷா கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்றாரு, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அமித்ஷா அவர்கள் கதவுகள் திறந்திருக்கிறது என்று சொல்கிறார், அது அவருடைய கருத்து. ஆனால் எந்த கதவு வழியாக போவோம் என்பதை நாங்கள் தானே தீர்மானிக்க வேண்டும். தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் அதிமுகவோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு. பேச்சுவார்த்தை உண்மையிலே நடக்குதா? நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. விரைவிலேயே நல்ல பதில் கிடைக்கும். அண்ணாமலை நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னும், மோடிக்கு எதிர்ப்பலை இல்லை, மோடிக்கு எதிராக யாருமே பேச முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இல்லை, பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். பாஜக ஒரு அதிக சதவீதம் கூடியிருக்கிறது என்று சொல்லி, அது தோராயமாக இல்லை, ஒட்டுமொத்தமாக இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இல்லை, ஒவ்வொரு சில மாவட்டங்களுக்கென்று 1-2% கூடியிருக்கலாமே தவிர ஒரு பெரிய வெற்றியை அவர்களால் பெற முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ந்த கட்சி கிடையாது, வளர்ந்துகிட்டு இருக்கிற கட்சி தான் சொல்லி இருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸோட இளைஞர் அணி மாநில தலைவர் யுவராஜா. நாடாளுமன்ற தேர்தல்ல தனி சின்னத்துல தான் தமாக போட்டியிடணும் உறுதியா சொல்லி இருக்காரு யுவராஜா. எங்களுடைய முதல் இலக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உண்டான அங்கீகாரத்தை, மரியாதையை எந்த கூட்டணி கட்சி தருவார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். முதல்ல அது முக்கியம். எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய பலத்திற்கேற்ப அவர் இடங்களை ஒதுக்க வேண்டும். அது மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய தலைமை வேண்டும். அதன் அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி இருக்கும். அதற்குண்டான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும். குழு அமைக்கப்படும் என்று திரு தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார்கள். அந்த குழு அந்தந்த கட்சியினிடத்தில் பேசுவார்கள். அதற்கேற்றவாறு கூட்டணி அமைக்கப்படும். தமிழகத்தை பொறுத்த வரையிலே கடந்த தேர்தல்களிலே பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணியில் இருந்த கட்சி. அதில் ஒதுக்கப்பட்ட தொகுதியில்தான் பாரதிய கட்சி நின்றுச்சு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பாஜக ஒரு வளர்கின்ற கட்சி தான், வளர்ந்த கட்சி கிடையாது. தமாகவை பொறுத்த வரையில் இந்த முறை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்திடத்திலே சைக்கிள் சின்னம் மீண்டும் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம். ஆனால் எங்களுடைய சின்னத்தில் தான் நிற்போம். நாங்கள் வேறு எந்த ஒரு கட்சி சின்னத்தை நிற்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சார் அது சொல்லுங்க சார், ஒரு கட்சி சின்னத்தில் நிற்கணும்னா குறைந்தபட்சம் 2 தொகுதியில் நிற்கணும். 5% நாடாளுமன்றத்திற்கும், அதே சட்டசபை தேர்தலாம் 10% இருந்தால் மட்டுமே தான் எங்கள் சைக்கிள் சின்னத்தை கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தனிச்சின்னம் கிடைக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாங்கள் 2க்கு மேற்பட்ட தொகுதியில் தான் நாங்கள் கேட்போம். அது எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டுல கூட்டணியா இருக்கிறதுனா அது திமுக கூட்டணி மட்டும்தானோ, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னும் கூட்டணியே அமையலன்னு சொல்லி இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன். சன் நியூஸுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணல்ல இவிஎம் மெஷின்ல தில்லு முள்ளு பண்ணாம இருந்தா பாஜக தோல்வி அடையும்னு உறுதியா சொல்லி இருக்காரு திருமாவளவன். 40 தொகுதியுமே இந்த முறை திமுக கூட்டணி வெற்றி பெறும், பாண்டிச்சேரி உட்பட. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி என்பதுதான் இன்றைக்கு ஒரு கூட்டணியாகவே இருக்கிறது. அதிமுக இன்னும் கூட்டணி உருவாகவில்லை, பாஜக இன்னும் கூட்டணி உருவாகவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் சேருவது என்று இன்னும் முடிவு செய்யவில்லை. பாஜக கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் இன்னும் ஊசலாட்டத்தில் இருக்கின்றன. பாஜகவிலிருந்து வெளியேறி அதிமுக கூட்டணியில் சேரலாமா, அல்லது அதிமுகவோடு நெருக்கமாக உள்ள கட்சிகள் பாஜக பக்கம் போகலாமா என்ற ஊசலாட்டத்தில் இருக்கிறார்கள். பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த பல கட்சிகள் இப்போது திமுக கூட்டணியை நோக்கியும் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு உள்ளனர். ஆகவே திமுக கூட்டணி தான் இப்போது ஒரு கூட்டணியாக தமிழகத்தில் இருக்கிறது. இன்னொரு சிறப்பு இந்த கூட்டணிக்கு என்னவென்றால், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கூட்டணியில் நீடிப்பதில்லை.
இப்போ 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் உருவான அந்த கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஒருவர் கூட இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறவில்லை. வெளியேறும் நிலையிலும் இப்போது கிடையாது. அந்த ஊசலாட்ட நிலை யாருக்கும் இல்லை. 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், இப்போது நடைபெறப் போகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்று தொடர்ந்து இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து பயணிக்கிறது, தேர்தல்களை சந்தித்து வருகிறது. எனவே இது வேறு எந்த கூட்டணிக்கும் இல்லாத சிறப்பு, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. இப்போ 3 மாநிலங்களில் வந்து ஆம் ஆத்மி ஒப்பந்தம் போட்டுருச்சு காங்கிரஸோட. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து காங்கிரஸுக்கு 17 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கட்டாயமாக வட மாநிலங்களிலும் கூட நல்ல ஒரு வெற்றி அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடுதலான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்தவரையில் மேற்கு வங்கத்தில் பெரிய அளவில் சாதிப்பாங்க. காங்கிரஸும் சேர்ந்துட்டால் பெரிய ஸ்வீப் வரும். உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் சேலஞ்சு பண்ணியிருக்கிறாரு, பாஜகவை துடைத்தெறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த இடங்கள்லாம் வந்து ஆம் ஆத்மி ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறாங்க. அவங்க இடையில் சில முரண்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கி கூட்டணி உறுதியாயிருச்சு, பங்கீடு நடந்து முடிந்து விட்டது. இப்போ நமக்கு வந்து இப்போ நெருடலாக இருக்கிற இடம் கேரளாவும் மேற்கு வங்கமும் இன்னும் மற்ற எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு ஆதரவான ஒரு சூழல் தான், சாதகமான ஒரு சூழல் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெலுங்கானா இப்போ பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாது, ஆந்திராவில் பிஜேபி ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, கர்நாடகாவில் போன தடவை ஜெயித்த மாதிரி 100க்கு 100 அவங்க ஜெயிக்க முடியாது, மகாராஷ்டிராவில் நிறைய அவங்க தில்லுமுள்ளு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி அவங்களுக்கு. அதனால் நிச்சயமாக அந்த தடவை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் பிஜேபி பெருசாக எதையும் சாதிக்க முடியாது. ஒரே ஒரு சந்தேகம், இவிஎம் மிஷினை அவங்க தில்லுமுள்ளு பண்ணாமல் இருக்கணும். அதில் வந்து ஓட்டை திருடுற வேலையை செய்யக்கூடாது. அவர் கெஜ்ரிவால் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு, மக்கள் இவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, இவிஎம் தான் தேர்ந்தெடுக்கிறது, இவர்கள் மக்கள் வாக்குகளை திருடுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவான விஜயதரணி ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில பாஜகவுல இணைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சார்பில் 3 முறை எம்எல்ஏவா இருந்த விஜயதரணி பாஜகவுல சேர போறதா கொஞ்ச நாளாவே தகவல் வெளியாயிட்டு இருந்த நிலைமையில இன்னைக்கு அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. I'm really happy that I'm transforming myself to another national party, particularly. I was in the Indian National Congress for several years from my childhood. I have never shifted party all my life, and this is the first time I've taken a decision to shift my party for various reasons. தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர்ற நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.